الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا محسنون فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك مكنا ليوسف في الأرض يتبوأ منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அகிலத்தாரை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற பரமதயாளன் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த சராசரங்களை படைத்து பரிமாளிக்கின்ற ஜகன் என்பதாக நான் சான்று பகர்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகவும் தீர்க்கதரிசியாகவும் இவ்வுலகத்திற்கு வருவித்து தனது சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை, வாழ்க்கை வழிமுறைகளை சிறிதேனும் பிசகாமல் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இவ்வையகத்தில் எடுத்து வாழ்கின்றார்களோ அத்துணை மூமீன்கள், முஸ்லீம்கள், முத்தகீன்கள் அனைவர்கள் மீதும் அந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இஅ்திகாஃப் என்கின்ற உன்னதமான சிறந்த அந்த நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அவன் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு தங்களது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டும் விலகி தவிர்த்து வாழும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக விலகி தவிர்த்து வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கணியத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே சிறந்த ஒரு கண்ணியமானவர்களாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும், உலகத்திலே படைத்தவன், பரிபாலிக்கின்றவன், பரிபோஷிக்கின்றவன் அவன்தான் ரப்பு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான கடமைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்துகளை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே தொழுகையாக இருக்கலாம்,
நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இன்ன பிற நஃபிலான வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவன் தான் ரப்பு, நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் தான் நாங்கள் அந்த அமல் இபாதத்துகளை செய்கின்றோம். உண்மையிலே அதுதான் யதார்த்தமாகவும் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, உலகத்திலே மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டிய உலகத்திலே செய்யப்பட வேண்டிய அமல் இபாதத்துகளை குர்ஆன் இரண்டு விதமாக பேசுகிறது. மனிதர்கள் உலகத்திலே செய்கின்ற அமல் இபாதத்துகளை குர்ஆன் இரண்டு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது, நாம் செய்கின்ற அமல் இபாதத்துகள் அது எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகள். தொழுகிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கின்றோம், இன்ன பிற நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம். இந்த அமல் இபாதத்துகளை அல்லாஹ் பேசுகிறான். இது எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற இபாதத்துகள். எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அது எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் தரும். உலகத்திலே எங்களை நல்லவர்களாக மாற்றும். ஆனால் அந்த இபாதத்துகள் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாதாக இருக்கும். இன்னொரு வகையான இபாதத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகின்ற நேரத்திலே, நாம் செய்கின்ற அந்த இபாதத்துகள் எங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும், மற்றைய எங்களோடு இருக்கின்ற எங்களது குடும்பத்தினர்கள், பக்கத்து வீட்டினர்கள், எங்களுடைய ஊர் மக்கள், எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் தருகின்ற இபாதத்துகள். இந்த ரெண்டு விதமான இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமான முறையிலே குர்ஆனிலே பேசுகின்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்க பெறுவதற்கு முன்னால் அவர்கள் வாலிபமாக இருக்கின்ற நேரத்திலே நான் நபியாக ஒரு ரசூலாக அனுப்பப்படுவேனா என்று அவர்களுக்கு கூட தெரியாது. அப்படியான அந்த காலகட்டத்தில் கூட சில நபிமார்கள், ரசூல்மார்கள், அநேகமானவர்கள் இந்த ரெண்டு விதமான அமல் இபாதத்துகளிலே தனக்கும் பிற மக்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அளவுக்கு தான் உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற அமல் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அது அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு, அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் அளிக்கும். இதே போன்று அவர்களோடு சார்ந்து இருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய ஊரிலே இருக்கின்றவர்களாக இருக்கலாம், நாட்டிலே இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் அனைவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அளவுக்குத்தான் அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே உலகத்திலே அமல்களில் ஆக சிறந்த அமல் தெரியுமா? அமல்களிலே ஆக சிறந்த ஒரு அமல் உலகத்திலே இருக்கும் என்றிருந்தால் தனக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளில் ஈடுபடுவது தான் ஆக சிறந்த இபாதத் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை பற்றி குர்ஆனில் தெளிவாக பேசுகிறார். அதிலே விசேஷமான ஒரு நபி, நஹ்னு நகுஸ்ஸு அஹ்ஸனல் கஸஸ், அழகான ஒரு கதை, அழகான ஒரு சம்பவம், எல்லோரும் அழகாக கேட்கின்ற ஒரு சம்பவமாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் நல்ல சிறந்த ஒரு கூலியை நாம் வழங்கினோம். அஜ்ரல் முஹ்ஸினீன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பாவித்திருக்கின்றான். ஃபலம்மா பலக அஷுத்தா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். உபகாரம் செய்கின்றவர்களுக்கு,
நல்ல மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றவர்களுக்கு நாங்கள் அழகான கூலியை வழங்குவோம் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதியாக உலகத்திலே வாழக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி சிந்திக்கின்றவனாக, அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமானவனாக, அடுத்தவர்களை பற்றி பேசுகின்றவர்களாக, அவர்களுக்காக வேண்டி உதவி செய்கின்றவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் அஸ்பஹ ஃபலம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்னா. ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகிறார், வலம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய விடயத்தை, முஸ்லிம்களுடைய விடயங்களை சிந்திக்காமல் ஒரு மனிதன் காலை பொழுதை அடைகின்றான் என்றால் ஃபலைஸ மின்னா, அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் மாத்திரம் அமல் இபாதத்துகள் செய்கின்றோம், 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம், குர்ஆனை புரட்டி ஓதுகிறோம், zikரோடு ஸலவாத்துகளோடு தொடர்பு பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஏனைய முஸ்லிம்களை பற்றிய சிந்தனை இவர்களுடைய உள்ளத்திலே கிடையாது. அவர்களையும் சொர்க்கவாதிகளாக மாற்ற வேண்டுமே என்ற எண்ணம், அதற்குரிய முயற்சிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. சந்தோஷமாக வாழ்கிறார், பொருளாதாரத்தோடு இருக்கிறார், நிம்மதியாக சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை கடாத்திக் கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டார் என்ன செய்கிறார்கள், ஊர் மக்கள் எப்படி வாழுகின்றார்கள், அடுத்தவர் எனது பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடுத்த பிள்ளைகள் படிக்கின்றார்கள் இல்லை, பண்பாட்டோடு வாழுகின்றார்கள் இல்லை, ஒழுக்க விழுமியங்கள் இல்லாத பிள்ளைகளாக இன்று சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவற்றை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் இல்லை. சுயநலத்திலே வாழுகின்றார்கள். உண்மையான ஒரு மூமின் சுயநலத்தோடு வாழ மாட்டார். அதனால குர்ஆன் 2 விதமான இபாதத்துகளையும் பேசுகின்றது. ஒரு விதமான இபாதத் தனக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற இபாதத்துகள், மற்ற இபாதத் செய்தவருக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும், ஏனைய மக்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்கும். இதைத்தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். மன் அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மனிதர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, நேசத்துக்குரிய, அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர் யார்? அன்ஃபஉன் நாஸ், அன்ஃபஉல் நாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற மனிதர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் zikரோடு ஸலவாத்தோடு குர்ஆன் திலாவத்தோடு இருப்பது அல்ல, எண்ணின் மூலம் மனிதர்கள் என்ன பிரயோஜனத்தை அடைகின்றார்கள், சமூகத்துக்காக வேண்டி நான் என்ன செய்கின்றேன், நல்ல ஒரு வழியை சமூகத்துக்காக வேண்டி திறந்து கொடுத்திருக்கின்றேனா, மக்கள் எண்ணின் மூலமாக பிரயோஜனம் அடைகின்றார்களா, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் 40, 50, 60 வருடத்தை கடத்தி இருக்கின்றேன். எண்ணின் மூலமாக சமூகம் பெற்ற பிரயோஜனம் என்ன, நான் சமூகத்துக்கு காட்டிய நல்ல பாதைகள் என்ன, எண்ணின் மூலமாக எத்தனை பேர்கள் மஸ்ஜிதோடு அமல் இபாதத்துகளோடு தொடர்பு பட்டிருக்கின்றார்கள், சமூகத்திலே எத்தனை பேர் எண்ணின் மூலமாக உருவாகி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மன் அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், கேட்ட கேள்வி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியான் யாரு, மனிதன் யாரு? சொன்னார்கள் அன்ஃபஉஹும் லின்னாஸ், யார் மக்களுக்கு பிரயோஜனம் அளிப்பார்களோ, மக்கள் எங்கள் மூலமாக பிரயோஜனம் அடைகின்றார்கள் என்றிருந்தால் அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் என்ற கருத்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் யூசுஃபை எடுத்து படித்து பாருங்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பால் கிணத்திலே தள்ளப்பட்டார்கள், பெற்றோர்களின் மூலமாக பிரிக்கப்பட்டார்கள், சகோதரர்களின் மூலமாக பிரிக்கப்பட்டார்கள்.
கெட்ட பெயரை வாங்கி 7 வருடம் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, பால் கிணத்திலே தள்ளப்பட்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பணம் கொடுத்து வாங்குவதற்கு கூட யாரும் முன் வரவில்லை. எகிப்தை சார்ந்த ஒரு நல்லொரு மனிதர், அவர் நல்லொரு மனிதர், சாலிஹான ஒரு மனிதர். அந்த மனிதர் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பணம் கொடுத்து வாங்குவதற்கு முன் வந்தார்கள். அந்த பணத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்ற நேரத்திலே வஷரவு பிஸமனின் பக்ஸின், பக்ஸ் என்ற வார்த்தை இருக்குது தானே, அது பணத்திலே ஆக குறைந்தது, அதற்கு பொறுமதி கிடையாது. எங்களுடைய பாசையில் இன்று சொல்வதாக இருந்தா 1 ரூபா 2 ரூபா, இன்னைக்கு 1 ரூபா 2 ரூபா பொறுமதி இருக்குதா? என நாட்டை பொறுத்தவரையிலே 1 ரூபா 2 ரூபாய்க்கு டொஃபி கூட எடுக்க முடியாது. பக்ஸின் வஷரவு பிஸமனின் பக்ஸின், ஒரு கேவலமான அற்பமான பணத்தை கொடுத்துத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த எகிப்தை ஆண்ட அந்த எகிப்தினுடைய அந்த மனிதர் அற்பமான ஒரு பொருளை கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாங்கி சென்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிபம் அடைகின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு வந்த பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் குற்றவாளியாக மாறி சிறையிலே அடைக்கப்படுகிறார். சிறையிலே இருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, நான் எதிர்காலத்திலே ஒரு நபியாக அனுப்பப்படுவேன், நான் எகிப்தினுடைய ஒரு அமைச்சராக நான் மாறுவேன் என்றெல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. இதை சொல்ல வருகின்றேன் தெரியுமா? மக்களுக்கு பிரயோஜனமா அளிக்கின்ற அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக் கொள்வோம் என்றிருந்தால் அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்த மாட்டான், எங்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். எங்களுடைய அமலோடு மாத்திரம் நாங்கள் எங்களை மற்றுப்படுத்திக் கொள்ளாமல் எண்ணின் மூலமாக சமூகம் என்ன பிரயோஜனத்தை காணுவார்கள் என்ற அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் எங்களின் மூலமாக பிரயோஜனம் அடைகின்ற அளவுக்கு நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்திலே வாலிபமாக இருக்கின்றார்கள். அவர்கள் மக்களுக்கு உபகாரமாக நடந்து கொண்டார், பிரயோஜனமாக நடந்து கொண்டார், நல்ல வழிகளை காட்டினார்கள், கனவுக்கு விளக்கங்களை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு 2 வாலிபர்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் 2 பேரும் ஒரு கனவை காணுகிறார்கள். அந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்பதற்கு நாடியது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. சொன்னார்கள், நப்பினா பிதவீலி இன்னா நராக மினல் முஹ்ஸினீன். சிறையிலே அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். வாலிபமாக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உங்களை நாங்க ஒரு முஹ்ஸினீனாக, உபகாரம் செய்கின்றவராக, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். அதனால நாங்க கனவு கண்டோம், இந்த கனவுக்கு நீங்கள் தான் விளக்கத்தை சொல்ல வேண்டும். அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு பணம் தான் தேவை என்பது கிடையாது. எங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவின் மூலமாக அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்ய முடியும். ஆற்றல் இருக்கிறது, உடம்பிலே சக்தி இருக்கின்றது. அல்லாஹு தஆலா பேசுவதற்குரிய ஆற்றலை தந்திருக்கின்றான். இந்த எல்லா விடயங்களை வைத்தும் நாங்கள் அடுத்தவர்களோடு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பணம் இருக்கிறதா, இந்த பணத்தின் மூலமாக அடுத்தவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும். எங்களுக்கு அறிவு ஆற்றலை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானா, இந்த அறிவு ஆற்றலை வைத்து அடுத்தவர்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும். எங்களுக்கு பேச்சாற்றல் இருக்கிறது, அடுத்தவர்களோடு அழகான முறையிலே கதைத்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் அதற்கு தீர்வு காணுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டும் சிறையிலே இருக்கின்ற அந்த கைதிகளோடு உபகாரமாக நடந்தார்கள்,
நல்ல விடயங்களை பரிமாறினார்கள், அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்தார்கள். அந்த 2 வாலிபர்களும் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னா நராக மினல் முஹ்சினீன். இந்த சிறையிலே இருக்கின்றவர்களில் உங்களை நான் உபகாரியாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் நல்ல மனிதராக இந்த சிறையிலே இருக்கின்றீர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். பணத்தால் அல்ல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே பணம் இருக்க இல்லை கண்ணியமானவர்களே. அல்லாஹ் அறிவை கொடுத்து இருந்தான். உடலால் உபகாரம் செய்ய வேண்டும், எங்களுடைய பேச்சாற்றலால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே அந்த 2 பேருடைய கனவுக்கும் விளக்கத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழகான முறையிலே சொல்கிறார்கள். கொஞ்சம் காலத்தில ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு இருந்த அந்த வாலிபர்கள் 2 பேரும், அதாவது அந்த சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். அதிலே ஒரு வாலிபர், அவருக்கு தொழில் கிடைக்கிறது அரசனுடைய தர்பாரிலே, அரசனுக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கின்ற தொழில். அரசனுக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கின்ற நேரத்திலே ஒரு கனவை அரசன் கண்டு அந்த அரச சபையிலே இருக்கின்றவர்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார்கள். அந்த கனவுக்கு யாருமே விளக்கம் கூறவில்லை. இந்த நேரத்திலே இந்த வாலிபர் சொன்னார், மன்னரே, 7 வருடங்களாக ஒரு வாலிபர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சக்தி அவரிடத்திலே இருக்கிறது, அந்த அறிவு அவரிடத்திலே இருக்கிறது. நான் சிறையிலே இருக்கின்ற நேரத்திலே கனவு கண்டேன், அதற்கு விளக்கம் சொன்னார், அந்த விளக்கம் போலவே நடந்தது என்று சொல்ல, கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, அந்த மன்னர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைத்து வரும்படி கூறினார். இதை சொல்ல வருகின்றேன் தெரியுமா? அந்த வாலிபர்களோடு உபகாரமாக நடந்து கொண்டார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த சிறையில் இருந்து வெளியே எடுப்பதற்கு காரணமாக மாற்றியது அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த உபகாரத்துக்குரிய தன்மை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தன்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டார், கேவலப்படுத்த மாட்டார். நாங்கள் சுயநலமாக உலகத்திலே வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகளிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். 17 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றார். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாங்கள் கேட்கின்ற ஒரு துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. துஆவில் கூட சுயநலம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது குர்ஆன் பேசுகின்ற பாடம். நாங்கள் துஆ செய்கின்ற நேரத்தில் கூட எல்லோருக்கும் துஆ செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்தினர்கள், பெற்றோர்கள், ஊர் மக்கள், உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிமான மூமினான அனைவர்களுக்கும் அந்த துஆ உட்பட்டதாக மாற வேண்டும். சுயநலத்தை இஸ்லாம் விரும்பவில்லை. இந்த இபாதத்தை தான் அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகின்றான். கூட்டாக தொழுகையிலே இமாம் ஜமாத்தாக ஓதுகின்ற நேரத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற பன்மையான வார்த்தையை தான் நாங்கள் பாவிக்கின்றோம். எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை மாற்றி எங்களுக்கு ஓத முடியாது. தனியாக ஒருமையாக கேட்பதாக இருந்தால் இஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டு என்று தான் ஓத வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படி எங்களுக்கு சொல்லி தர இல்லை. அல்லாஹ் சொல்லி தந்தான், நீ இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. பன்மையான துஆவை தான் சொல்லி தந்தார்கள். 17 தடவை நாங்கள் தனியாக தொழுதாலும் சரி, இமாம் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, நீ இப்படித்தான் கேட்க வேண்டும். சுயநலமாக உலகத்திலே வாழ முடியாது, பொதுநலமாகத்தான் உலகத்திலே வாழ வேண்டும். நீ செய்கின்ற அமல் இபாதத்துகள் உனக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளாக இருக்கக்கூடாது. நீ செய்கின்ற என்ன இபாதத்தாக இருந்தாலும்
அது அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளாக அமையணும் என்பதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா எங்களை தெளிவுபடுத்துகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அடுத்தவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய அமல் இபாதத்துகளை நாங்கள் பார்த்து திருப்திப்படுத்துவது போன்று அடுத்தவர்களும் எங்களை பார்த்து திருப்திப்பட வேண்டும். அவர்களும் எங்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அஃதலுல் அமால், அமல்களிலே சிறந்தது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை குளிர வைப்பது, சந்தோஷப்படுத்துவது என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, யார் உபகாரமாக உலகத்திலே நடப்பார்களோ, நாங்கள் மாத்திரம் அமல் இபாதத்துகள் செய்து எங்களுடைய அமல் இபாதத்துகளை எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளாக மற்றுப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கும் அது பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்ற அமைப்பிலே யார் அமல் இபாதத்துகள் செய்வார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். ஸாஹிபுல் மஅரூஃப் லா யகா, நல்ல அமல் இபாதத்துகள் செய்கின்றவர்கள் மஅரூஃபாக அழகான முறையிலே அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற அளவுக்கு உலகத்திலே வாழுகின்றவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விழவிட மாட்டான். அவர்கள் கீழே விழுவதற்கு அவர்களை திட்டம் தீட்டினாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை எழுப்பி விடுவான். இது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சம். கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த 2 வாலிபர்களும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற நேரத்திலே மக்களோடு உபகாரமாக நடந்ததை, மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற அடிப்படையிலே நடந்ததை பார்த்து அவர்கள் மன்னரிடத்திலே சொன்னார்கள், அந்த உபகாரமாக நடந்ததனால் அந்த சிறையில் இருந்து கூட அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான் என்றால், நாங்கள் உலகத்திலே அடுத்தவர்களுக்கு உபகாரமாக நடந்தால் அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்குது 40வது வயதிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது நான் ஒரு நபியாக அனுப்பப்படுவேன், நான் ஒரு தூதராக அனுப்பப்படுவேன். அவர்களுடைய மனைவிக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஒரு தூதராக அனுப்பப்படுவார்கள் என்பதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. 40வது வயதிலே ஹிராவிலே இருக்கின்றார்கள். 37வது வயதில் இருந்து தனிமையை நாடுகின்றார்கள். ஹிராவிலே இருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக வந்து தோற்றமளித்து கட்டி அணைத்திய குர்ஆன் மா நபி காரி, ஓதுங்க, நான் ஓத தெரிந்தவன் அல்ல. 2 முறை 3 முறை கட்டி அணைத்த நேரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுவது, உடம்பிலே நடுக்கம் ஏற்படுவது. மனைவிடத்திலே ஓடுகிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போர்த்தி விடுங்க, என்ன போர்த்தி விடுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக அமையணும். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்தார்கள், எனது கணவனுக்கு நுபுவத் கிடைக்க பெற்று விட்டது என்ற எந்த ஒரு அடையாளமும் அந்த மனைவிக்கு தெரியவே தெரியாது. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா யுஹ்பல்லாஹி லா யுஹ்லீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களை வீணாக்க மாட்டார். அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். காரணம் 4 காரணங்களை சொன்னார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தில் இருந்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு உபகாரியாக வாழ்ந்தார்கள். அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற அமைப்பில் அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், வல்லாஹி லா யுஹ்தீக அல்லாஹு அபதா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். தட்டி கொடுத்தார்கள். சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழுகின்றவர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றவர்கள், அடுத்தவர்களுடைய சுமையை சுமக்குகின்றவர்கள், இப்படி மக்களுக்கு எப்படி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோஜனமாக உலகத்திலே வாழ்ந்தார்களோ இந்த வார்த்தைகளை சொல்லி
இந்த தன்மைகள் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுனால நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் என்றார். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் யாரு உபகாரமாக நடக்கின்றார்களோ, அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றார்களோ, அவர்களை ஒரு நாளும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டார். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை குர்ஆன் பேசுகின்றது. அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்தவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் உபகாரமாக நடந்தால், நாங்கள் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்றிருந்தால், அமல் இபாதத்துகள் செய்வதோடு நாங்கள் செய்கின்ற அந்த உபகாரத்தினுடைய தன்மையின் மூலமாக எங்களுடைய மனைவிமாரர்களை கூட அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். எங்களுடைய பிள்ளைகளை கூட அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்த மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த எகிப்திய மனிதர், நல்ல மனிதர், பிள்ளையாக சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்திலே கொண்டு வந்து மனைவியிடத்திலே ஒப்படைக்கின்றார். மனைவியிடத்திலே ஒப்படைக்கின்ற நேரத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, அக்ரிமி மஸ்வா, இந்த பிள்ளையோட அழகான முறையில் நடந்துக்கோ. மஸ்வாண்டா குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, உடுக்கிறதுக்கு உடுப்பு, தங்குறதுக்கு இடம், இந்த மூன்றையும் கொடுத்து இந்த பிள்ளையோட சங்கையாக நடந்துக்கோ என்று மனைவியிடத்திலே ஒப்படைத்தார். கணவனுடைய அந்த பேச்சை மதித்த அந்த பெண்மணி அழகான முறையிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்த்தார். வாலிபமான நேரத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகவும் அழகானவர். சொர்க்கத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அழகைத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுக்கு கொடுப்பார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி ஆப்பிள்களை வெட்டுவதற்கு பகரமாக கைகளை துண்டு துண்டாக வெட்டி கொண்டதாக குர்ஆன் பேசுகின்றது. அவ்வளவு அழகானவர் தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அக்ரிமி மஸ்வா, இந்த பிள்ளையோட அழகான முறையில் நடந்துக்கோ, உபகாரமாக நடந்துக்கோ. அந்த நல்ல கணவன் மனைவிக்கு சொன்ன உபதேசம். வாலிபம் அடைந்த நேரத்திலே அந்த மனைவி, அந்த எகிப்தினுடைய அந்த அரசனுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மயங்கி விடுகிறார். அழகிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைந்திருக்கிறார். இந்த நேரத்திலே விபச்சாரம் செய்வதற்கு அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்ல, அந்த பெண்மணி முனைகின்ற நேரத்திலே, முயற்சி செய்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, ஏண்ட ரப்பு, ரப்பண்டா ஏண்ட எஜமான், என்ன வளர்ப்பதற்காக வேண்டி என்ன எடுத்து உங்கள்கிட்ட ஒப்படைச்ச ஏண்ட எஜமான் அக்ரிமி மஸ்வா அஹ்ஸன மஸ்வாய, எனக்கு என்னோட உபகாரமாக நடந்தாரு, உடுக்கிறதுக்கு உடுப்பு தந்தாரு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், எனக்கு அழகான முறையில என்ன வழி நடத்தினாரு, அழகான முறையில என்ன பார்த்தாரு, உங்களுக்கு அழகான முறையில பார்க்குமாறு சங்கைப்படுத்தினாரு. எனக்கும் ஆசை இருக்குது. வாலிபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆசை வராமல் அல்ல, அவர்களுக்கும் ஆசை ஏற்பட்டது என்பதை குர்ஆன் பேசுகின்றது. அவர்களுக்கும் ஆசை ஏற்பட்டது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தடுத்தது என்ன தெரியுமா? அந்த பெரிய மனிதர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த பிள்ளையை கண்ணியப்படுத்துங்கள், அந்த பிள்ளைக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள், அந்த பிள்ளையோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை மதித்து அந்த பெண்மணி அழகான முறையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வாலிபமாகும் வரையில பராமரித்ததின் காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருங்கவில்லை. காலமாஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? அந்த மனிதர் உபகாரமாக நடந்ததனால, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய விடயத்திலே அழகான முறையில் நடக்குமாறு மனைவியிடத்திலே சொன்னதனால அல்லாஹ் தஆலா அந்த மனைவியை கூட அந்த கேவலத்திலிருந்து பாதுகாத்தார். முயற்சி செய்தார், ஆனால் அங்கே நடக்கவில்லை. நடந்திருந்தால்
இன்று வரைக்கும் குர்ஆன் கேவலமாக பேசியிருக்கும். இதை சொல்ல வருகின்றேன் தெரியுமா? நாங்கள் அடுத்த மனிதர்களோடு உபகாரமாக நடக்கின்ற நேரத்திலே வெறுமனே குர்ஆனோடு, தொழுகையோடு, திக்ரோடு, ஸலவாத்துகளோடு எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளோடு எங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அளவுக்கு சுயநலவாதிகளாக வாழாமல் பொது நலவாதிகளாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வோம் என்றிருந்தால் எப்படி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா துஆ கேட்கின்ற நேரத்திலே நீங்கள் பன்மையாக கேளுங்கள் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானோ, இப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பரம்பரையை கூட கேவலத்திலிருந்து பாதுகாப்பான். ஒரு வாப்பா உபகாரமாக நடக்கிறார், பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு கணவன் உபகாரமாக நடக்கிறார், மனைவி அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஸஃப்வானா பின் ஹாத்திம் என்கின்ற ஒரு சஹாபி பெண்மணி, கண்ணியத்துக்குரியவர்களே, ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஹாத்திம். ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருடைய வீடு மூடப்பட்டது கிடையாது, ஏழைகளுக்கென்றே திறக்கப்பட்ட வீடு. எப்பொழுதும் அவர்களுடைய வீட்டிலே ஏழைகள், அனாதைகள், தேவையுடையவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அள்ளி அள்ளி வழங்குவார்கள். அவருடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல தன்மைகள், ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு உபகாரமாக நடந்து கொள்வார்கள், விருந்தோம்பல் கொடுப்பார்கள். பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே அதை இணக்கப்பாட்டில் கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். அடிமைகள் இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்களை எடுத்து விடுதலை செய்வார்கள். ஆனால் அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை ரசூலாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நபியை தூதராக ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்து விடுகிறார். ஆனால் நல்ல மனிதர். இன்று கூட அரபிகளிடத்திலே பழக்கம் இருக்கிறது, விருந்தோம்பல் ஆக விசேஷமான தன்மை. அரபி அஜமி என்று பார்க்க மாட்டார்கள். அரேபியர்கள் ஒரு இடத்திலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களை கண்டால் சாப்பிட வாரீங்களா, வந்து உட்காருங்கள், எல்லோரையும் அவர்கள் கூப்பிடுவார்கள். இது அரபிகளிடத்திலே இருக்கின்ற பண்பாடுகள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப ஸஃப்வானா பின் ஹாத்திம் என்கின்றவர், கண்ணியத்துக்குரியவர்களே, ஹிஜ்ரி 9 ஷாபானுடைய மாதத்திலே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுகின்ற அந்த நெருங்குகின்ற அந்த காலகட்டத்திலே ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த யுத்தத்திலே ஸஃப்வானா பின் ஹாத்திம் என்கின்ற ஒரு பெண், அந்த பெண் கைதியாக பிடிக்கப்படுகிறார். ஹாத்திம் அவர்களுடைய மகள் கைதியாக பிடிக்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் என்றே தெரியாது. பார்க்கிறார் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட வார்த்தை, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் ஹாத்திமுடைய மகள். என் வாப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் வாப்பா நல்ல ஒரு மனிதர், அவர் விருந்தோம்பலுடைய தந்தையாக இருந்தார், விருந்தோம்பல் கொடுக்கின்றவராக, அடிமைகளை உரிமை விடுகின்றவர்களாக, மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, மக்கள் பிரச்சனை படுகின்ற நேரத்தில் எல்லாம் முன்னின்று சமாதான உடன்படிக்கையிலே ஈடுபடுகின்றவர்களாக, இப்படி நல்ல காரியங்களை எல்லாம், மக்களுக்கு உபகாரமாக நடந்த அந்த நல்ல காரியங்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டு செல்கிறார். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓண்ட வாப்பா ஒரு முஸ்லிமாக இல்ல, ஒரு காஃபிராக மௌத்தா போயிட்டாரு, அவர் முஸ்லிமாக மௌத்தா போயிட்டா நீ இப்ப சொன்ன அந்த நல்ல காரியங்களை வைத்து உன்னோட வாப்பாவுக்கு ரஹ்மத்துக்காக நான் துஆ செய்திருப்பேன், உன்னோட வாப்பாவுக்கு ரஹ்மத்துக்காக நான் உன்னோட வாப்பாவுக்கு நான் துஆ செய்திருப்பேன் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, ஸஃப்வானாவை பார்த்து, அந்த சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்து, வாப்பா செய்த உபகாரம், வாப்பா மக்களோடு நடந்து கொண்ட அந்த விதம், அந்த நல்ல முறை, அந்த நல்ல பண்பாடு, இதை கேட்ட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃப்வானா என்கின்ற அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஷாமுக்கு போங்க, சிரியாக்கு போங்க, உங்களை தனியே அனுப்புறதுக்கு முடியாது என்று சில பெண்மணிகளை பிடித்து அந்த ஸஃப்வானா என்கின்ற அந்த பெண்மணியை அப்படியே அனுப்புறாங்க. ஷாமுக்கு போயிட்டு அந்த ஸஃப்வானா என்ற அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? வாப்ப செஞ்ச உபகாரம் கண்ணியமானவர்களே, ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச உபகாரத்துக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியாக பிடித்த அந்த பெண்மணியை கூட விட்டு வைத்தார்கள். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில இந்த ரெண்டு விதமான இபாதத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஒன்று எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற இபாதத், இன்னொன்று எங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும், அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கும். இந்த இபாதத்தான் சிறந்தது என்பதை கூட ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்க எங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளோடு எங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கும், சமூகத்துக்கு, நாட்டுக்கு, பக்கத்து வீட்டாருக்கு, நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிரஜைகளுக்கும் பிரயோஜனம் அளிக்கின்ற அமல் இபாதத்துகளில் ஈடுபடுகின்ற நல்லடியார்களாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாராக. யா அல்லாஹ், நாம் செய்த சகல விதமான பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. திரு மௌத்துக்கள், பயங்கரமான நோய்களை விட்டு நம் அனைவர்களை பாதுகாத்து விடுவாயாக. நீண்ட ஆயுளை தந்து சாலிஹான நல்ல கர்மங்கள் செய்கின்ற நல்ல பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி விடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فقد قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في عمر الله عمر رضي الله عنه، وأصدقهم حياء عثمان رضي الله عنه، وأقواهم من علي رضي الله عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا رافع الدرجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسمي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله تعالى أتم وأجل أكبر. والله